யாத்திரை புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். முகமாய் பேசினார் மோசேயோட. பின்பன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தான். ஒரு வாலிபன் எங்கே எப்படி இருந்தான்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது வாலிபன். வாலிப பிராயத்தில் கர்த்தரோடு இருக்கணும். யாரோடு இருக்கணும்? அப்ப கர்த்தரோடு இருக்க நோக்கம் என்ன? நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். அப்ப கர்த்தரோடு இருக்க நோக்கம் என்ன? 2 காரணம் உண்டு, கண்டுபிடிக்கணும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். மேலே இந்த ஓடிய தண்ணீர் குயிலா குவிந்துட்டு எவ்வளவு ஸ்பீடு வருகிற தண்ணீர் காலையில் கால் பட்ட உடனே உலர்ந்த தரையாக்கி கரை புரண்டு வருகிற ஆறு உலர்ந்து போயிட்டு. ஆச்சரியமா ஆச்சரியம் இல்லையா? அவன் கர்த்தர் யோர்தானை கடந்தவர்கள் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவர்கள் அனுபவம். நமக்கு தேவதூதர் அப்பத்தை புசிக்க கொடுக்கலாம், கிறிஸ்துவின் அப்பத்தை புசிக்க கொடுத்துருக்காங்க. நம்ம எதை சாப்பிட்றோம்? கிறிஸ்துவின் அப்பத்தை சாப்பிட்றோமா? தேவதூதர் அப்பத்தை சாப்பிட்றோமா? கிறிஸ்துவின் அப்பம், ஜீவப்பம் நானே. கர்த்தரின் அப்பம், லார்ட்ஸ் அப்பம், ஜீவப்பம் நானே. இந்த அப்பத்தை புசித்தவன் ஜெபம் பண்ணால், அவன் கால் மிதிச்சால் ஒரு அடையாளம் காணும். நீ ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் பிரச்சனை தீரும். இயேசு எவே வீட்டுக்கு போறார், அங்க அழகையும் குப்பாடமா இருக்கு. சீக்கிரமா வந்துடும் என்று எவருடைய மனைவி எவரை கூப்பிட்டு விட்டார். அவன் ஆட்கள் விட்டு சொல்லி வீட்டார் வந்து சொன்னாங்க. எவரி இயேசுவோட கூட போனான். இப்படி பிள்ளைய அடக்கம் பண்ணணும்னு போகல, இயேசு கூட தான் போனான். இயேசு அந்த வீட்டுக்குள் போனான். அங்கே அழுகி கூப்பிடவா இருக்கு, பிள்ளை மறிக்கவில்லை. கர்த்தரை வார்த்தை அவளுக்கு சிரிப்பா போயிட்டு. இதே போல கர்த்தரை வார்த்தைக்கு சிரிப்பா மாறக்கூடாது, டான்ஸாக வரக்கூடாது. கர்த்தர் வார்த்தை கேட்டவர் எல்லாரும் உள்ள உருகணும். எல்லாரும் வெளியே போச்சுனான். இந்த பிள்ளையை பார்த்துட்டு, மறுத்த பிள்ளையை பார்த்துட்டு, சிறு பெண்ணே எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று வார்த்தையானவர் சொன்னார். இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து அவருடைய வார்த்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இப்போ யாரோட வார்த்தை? கிறிஸ்து என்ன பேசினாரோ
அந்த வார்த்தை நம்ம கொடுத்துருக்க. அப்ப கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தை ஆனால் நாம் சொன்ன உடனே மருத்துவமனை இருந்திருக்கிறோம். எந்திரிக்குமா எந்திரிக்காதா? வியாதி குணமாக முனகா அங்கே கண்ணீர் நிற்கணும், அந்த வீட்டோட கூப்பாடு நிற்கணும். இனி தாயார் அடிக்க மாட்டாங்க, இனி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. என்னமா முடிஞ்சது? எல்லாரும் கையை வாயில வச்சாங்களா? அப்ப கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போனோம். அப்ப இயேசுவோடு போனவர்கள் பேதுடைய ஜெபம் கேட்டு போயிட்டு ஒரு பெண்ணை எழுப்பினார். யார? பேதுரு. தபித்தாளே எழுந்துரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று இயேசுவோடு கூட இருந்தவன், அவரோடு பேசுகிறவர் இவனுதான் அழைத்தாங்க. இவர் போயிட்டு மேல் வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. இங்கே வேலையா கிடக்கா பற்றிலாம் எங்களுக்காக என்ன உதவியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா இப்போ செத்து போகிறோம். அப்படியா? இப்படி பேது நோக்கத்தை கற்று நிறைவேற்றினார் இல்லையா? இதே போல இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணவர்கள் இந்த ஜம்ப் பண்ணால் எல்லாம் தடை மாறும், எல்லாம் முன்னேறும். தடை மாறினா உட்கார்ந்து இருப்பாங்க, முன்னேற வேணும். அப்போ ஒரு வீட்டுக்கு போனால் அந்த குடும்பம் முன்னேறணும். கிறிஸ்துவோடு கூட இருந்தால் ஆய்ப்பிரார்த்தம், அதான் முன்னேற்றம். இது போல முன்னேறணும். பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரத்தை பெறணும். காணாத உலகத்தில் இல்லை. நம்ம சுதந்திரம் எங்கே இருக்கு? பரலோகத்தில். பரலோக ஆசீர்வாதம் அத்தனையும் பெருமையாக சுதந்திரம் கிருபாவரங்கள் பெறணும். இதெல்லாம் உனக்காக வைத்திருக்கேன் என்று கர்த்தர் எனக்கு தூக்கத்தில் சொன்னார். நான் தூங்கினாலும் கர்த்தரை தூங்க விடல, அவர் என்னை எழுப்பினார். இதை அனுபவத்தில் கொண்டு வரும். மோசோட போனவர்கள் அதை சுதந்திரிக்க முடியாது ஐயா. தேசம் நல்ல தேசம் தான் ஐயா, ஆனால் அங்கே இருக்க ஆட்கள் ராட்சர்கள். தேசம் நல்ல தேசம் தான். மோசே கூட அனுப்பப்பட்டவரோட விதம் வேற, கர்த்தரா கூட போயிட்டு அனுப்பப்பட்ட விதம் வேற. அப்போ கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிற, ஆனால் நம்முடைய அனுபவம் வேற. யோசுவா கூட போனவர்கள் சுதந்திரம் பெற்றார்கள், பெறலையா? அப்போ கர்த்தரோடு பின்பற்றி சிறு வயசுலேருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவனுக்கு ஒரு நோக்கத்தோடு இருந்தான். இவனுடைய அனுபவம் என்ன செய்யும்? கால் மிதிக்கும் இடம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, யோசேப்பு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். வந்துட்டாங்க. எவ்வளவு வாழ்நாள் இந்த பக்கம் சுதந்திரம் கிடைச்சா கிடைக்கலையா? 10 தலைமுறையால் சேர்க்கக்கூடாது ஐயா. சட்டம் இதுதான், வேதாம சட்டம் இதுதான். சட்டத்தை மீறி கர்த்தர் கிருபை செய்தாலும் மீறியா? இதுதான் கிருபா. கிருபை இருந்து ஆனால் சட்டம் செல்ல, சட்டத்தை மீறி நமக்கு அது மேல் காற்றில் நம்ம அனுகூலம் கொடுப்பார். அப்போ இந்த உலக சட்டத்தை ஜெயிக்க முடியாதா? ஜெயிக்க முடியுமா? முடியாதா? அப்போ லோத்துடைய குடும்பம் எங்கே வந்துட்டுப்போம்? நடுவில் வந்துட்டோம் இல்லையா? அப்போ மனசு சட்டம் செல்லுச்சோ? த லா ஆஃப் காட் செல்லல, த லா ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் பிரமாணம். நமக்கு ஒரு பிரமாணம் உண்டு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஏற்றுக்கூடாது. வேத வசன பிரகாரம் போதிக்கக்கூடாது, ஆய்ப்பிரால் போதிக்கணும். எப்படி பிரசங்கம் பண்ணணும்? எழுத்து பிரகாரம் பேசுகிற பண்டிதர் இல்லை. அங்கே இப்போ எழுத்து பிரகாரம் பாஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க, பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த இது மற்ற ஆய்ப்புறம் முன்னேறாது. ஆய்ப்புறம் ஆசுவாதம் பெற முடியாது.
ஆசீர்வாதம் பெற வேண்டுமானால் அபிப்பிராயம் இவன் மன்னிப்பு கிடைச்சா கிடைக்கலையா? இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஆகானுக்கு மன்னிப்பு கிடைச்சதா? மன்னிப்பு கேட்டாளா? கேட்கல. மன்னிப்பு கேட்க காலத்தில் கேட்கல. எப்ப கேட்டான்? எப்ப போண்டா? கடைசி. நான் தான் ஐயா அது கண்டேன், எடுத்தேன், ஒழிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு மன்னிப்பு கேட்க நேரத்தில் மன்னிப்பு கேட்கல. இஸ்ரேல் நாட்டில் இருக்க அந்த ஆகாப் ராஜா இவன் காலத்தில், மூசியின் காலத்தில் மன்னிப்பு கிடைக்கல ஆகானுக்கு. அப்போ மோசி இல்லை, யோசுவா நடத்துகிறார். கடைசியில் ஒப்புண்டான், நான் தாயா என் பானையில் அடியில் நிலத்தில் அடியில் மத்தியில் வச்சிருக்கேன்னு சொன்னான். அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தாரா? அவனுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாயிட்டு. ஒருவருக்கு மன்னிப்பு, ஒருவருக்கு நியாயத்தீர்ப்பு. பரிசுத்த ஆவியார் சொல்லுமானால் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்து கண்டித்தோம். பாவம் மன்னிப்பை பெற்றவன் தான் காணாமலுக்கு பிரவேசிப்பான். இரக்கத்தை பெற்றவன் தான் கிருபாவரங்களை பெறுவான். கர்த்தர் நம்ம இரக்கம் பெற்று ஆனால் கண்டிப்பாக கிருபாபாரங்கள் வாங்கணும். யாருக்கு இரக்கம் பெற்றிருந்தால்? அப்போ இதுவரையிலும் கிருபாவரங்கள் எனக்கு கிடைக்கல. கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்திருக்கிறான், கிருபையினால் எனக்கு இறங்கிறான். அதான் கிருபாபாரம். கிருபாபாரம் என்னது? கிருபினால் இறங்கியிருக்காருன்னு அர்த்தம். கிருபினால் இறங்கி நான் பெற்றுக்கொள்ளேன்னா, இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளேன்னா, இப்போ நம்ம ஜீவித்தை என்னத்து பலன் பெற்றிருக்கோம்? நம்ம திறமை பெற்றுக்கொள்ளலாமா? கிருபினால் வரங்களை கொடுக்குறாரு. இது வேண்டாம், ஏன் பார்த்துக்கலையா? இப்படி இருந்தால் வாங்கிடுவீங்களா? அப்போ ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கோம்? எனக்கு ஒரு வாக்கை தான் சொன்னார். இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த பிதாவிடத்து கேட்டார், என் கர்த்தாவே நீர் பரிசுத்தாவியை அனுப்பணும். அவரை கேட்டால் பிதா பரிசுத்தாவின உலகத்தை அனுப்பினார். அப்போ அவருக்கு சொல்லிட்டு அதை இன்டர்பிரட் பண்ணி சொன்னார். இலை போட்டிருக்கேன், சாப்பாடு வச்சுருக்கு, சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். சாப்பிட வேண்டியதானே? வாயில் ஊட்டி தரணுமா? கைட்டு எடுத்து சாப்பிடணுமா? அவர் சொல்றார், ஜபத்தில் நேரம் எல்லாரும் சொல்றார், ஜபத்தில் சொல்றார். இப்படி அங்கே ஏசு ஜெபம்னார். அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டிருக்கு, இலை போட்டாச்சு, சாப்பாடு போட்டாச்சு. இனி சாப்பிட முடியும் யாரு? சோம்பேறி கையை வச்சாலும் வாயில் சாப்பாடு எடுத்துக்க. நீ அவ்வளோதான் சோம்பேறி இருக்கக்கூடாது. கத்தை நிறைவேற்றிருக்காரு, உன்னை என்ன எல்லாம் போட்டு நீ சாப்பிட கடமை ஒன்றாச்சான். இது சொன்ன உடனே உணர்ந்துட்டேன், ஆவில் நினைச்சேன். இதுதான் என்னை தொடலை. அப்போ என்ன பண்ணிருக்கு? கத்தரை வந்துட்டு பரிசை கொடுத்தாரு, பெற வேண்டிய கடமை நம்ம தான். அது 2000 வருஷம் ஆச்சா? இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2014 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆவி பெற்றோம். அப்போ பெற்றோர் தயாராக தானே? வசனம் பேசும்போதே ஆவியார் இறங்குவார், மழை போய்விடும். அப்படியாங்க இங்கே 4 பேர் பெற்றிருக்காங்க. இதுக்காக தனி ஜெபம் இல்லை. அப்போ யோசுவா மூலம் ஒரு கூட்டத்தாருக்கு மன்னிப்பு கிடைக்கும். இவர் ஜெபம்னார்கள், குடும்பம் மன்னிக்கப்பட்டது, கிருபை சுதந்திரத்தார்கள். ஆகான் குடும்பம் மன்னிப்பு பெறல, கடைசியில் ஒப்புக்கொண்டான், நியாயம் தீர்க்கப்பட்டான். அப்போ நியாயம் தீர்க்கப்படணுமோ, கிருபை சுதந்திரிக்கப்படணுமோ? சுதந்திரம் பெற வேண்டும். நம்முடைய அனுபவத்தின் மூலம் அநேக சுதந்திரம் அடைய வேண்டும். அதுதான் சொல்லப்படுது. இனி யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ
ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களைச் சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்குச் சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அவருக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. எரியோவில் வெளியில் வந்தார். யோசுவா கர்த்தரை கண்டாரா? கர்த்தர் மகிமைப்பான் வணங்கிட்டா? 15 வசனம் பிரகாரம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இவனுக்கு அந்த தேசம் சுதந்திரத்தை கொடுத்தாரா கொடுக்கல? அப்போ எரியோவும் அதற்கு நீ கடந்து வெளியே வருமானால், இடிக்க வேண்டிய இடிக்குமானால், தகர்க்க வேண்டிய தகர்க்குமானால், நீ எதை காண்பாய்? கர்த்தரை தரிசிப்பாய், அதிர்ஷ்டத்தை காண்பார், காண்கிறதை காண்பார், கர்த்தருடைய மகிமை காணலாம். தடை நீ எவ்வாறு தாண்டணும், தடையை நீக்க வைக்கணும், நீங்களும் அவன் மகிமையை காண்பான். எதை காண்பான்? கர்த்தருடைய மகிமை கண்டவனுக்காக இந்த அனுபவம். ஜபத்தினால் தடை நீங்கலாம். ஜபம் பண்ணி மகிமையை காணணும். ஜபம் செய்து எதை காணணும்? மகிமை கண்டவனுக்கு இந்த அனுபவம். இனி யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து தங்களுக்கு எதிராக ஏறினார்கள். வாசல் கத்த திறந்து கொடுத்தாச்சு. தங்களுக்கு எதிரே ஏறினார்கள். அவர் இருக்க இடத்துல வாசல் திறந்து கொடுத்தாரு. தற்கலையா எதிரே ஏறினார்கள். சுதந்திரத்தார்களா? பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெற்றாங்களா? பெறலையா? அப்ப ஜபத்தினாலாங்க எல்லா கிருபாவரங்களை பெறலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க நோக்கம் சிறு வயசு கொண்டே இருக்கான். இந்த நோக்கம் என்ன? சுதந்திரம் பெறணும். யோசுவாவுக்கு இந்த அனுபவம் இருந்தது. எல்லாருக்கும் இந்த அனுபவம் கிடைச்சா கிடைக்கலையா? எல்லாரும் அவர் பெற வேண்டிய சுதந்திரத்தை பெற்றாங்களா? பெறலையா? அப்ப எல்லாருக்கும் யோசுவா கூட போகும்போது கர்த்தரை அழைக்கப்பட்டவோட போனால் கிருபாவரங்களை வாங்கணும். எதை வாங்கணும்? ஒன்றும் நாம் போயிருக்கூடாது. இதுக்கு மேலே கர்த்தரை பின்பற்றல அர்த்தம். சரி, இனி 2 அனுபவம் உண்டு. ஜபத்தினால் இடிக்க வேண்டிய இருக்கலாம், எரிய முதல் தகர்க்கலாம். இந்த யோசுவா ஜபம் பண்ணார். சூரியன் பாட்ட முடிஞ்சா முடியலையா? அப்ப விசுவாசத்தால் இயற்கையை கட்டுப்படுத்தலாம். எல்லாம் விசுவாசம் வேணும். த பவர் ஆஃப் ஃபெய்த். என்ன வேணும்? விசுவாசத்தின் வல்லமை கிடைக்கும். விசுவாசத்தால் எல்லாத்தையும் சுதந்திரிக்கலாம். என்ன வேணும்? நேற்றுக்கு முந்தின நாள் ராத்திரி 8 மணிக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணார். நம்ம சொல்ல விசுவாசம் இல்லை. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், நீ சொல்லலாமா? இப்போ பிஸியாக இருக்கலாம்? இல்லை, அழகாக நான் ஜம் பண்ணுறேன், சொல்லுங்க. என்ன ஐயா, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் என்ன பிறகு மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னால் பெயர்ந்து சமுத்திரம் போகணுன்னா தள்ளுண்டு போகும். இன்னும் போட்டிருக்க கடுகு அளவு விசுவாசம் என்னான்னு கேட்க.
அவர் இந்துலேருந்து கிறிஸ்துவ வந்தவர். நம்ம கர்த்தரை பின்பற்றி ஒரு நோக்கம் வேணும். அப்போ நம்முடைய விசுவாசம் கடுகா இருக்கணுமா வெங்காயமா இருக்கணுமான்னு கேட்டோம். கடுகு இவ்வளோ ஓல் இருக்கும், வெங்காயம் இவ்வளோ தண்டியாக இருக்கும். இன்னும் சொல்கிறார், தடியை பார்க்காங்கடா வனத்தை பார்க்கணும்னு சொல்கிறார். கடுகு சிறுசாக தான் இருக்கு. அவர் கல்யாணத்துக்கு கிட்டவர் பெரிய பணக்காரன். அவர் அங்கே இந்த உப்பெல்லாம் கொடுத்து 1 வருஷம் மேலே ஆயிட்டு கேட்குறாரு, என்னையும் பாரு, வெறும் பெண்ணை தான் கட்டினார். இவன் பெரிய பணக்காரர், ஒரு நகை இல்லாத பெண்ணு, வெறும் பெண்ணு, கஷ்டப்பட்ட பெண்ணாக கட்டினார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால இப்போ இந்த சத்தையும் கேட்குறாரு. கடுகு கொதிக்கிற எண்ணெயில் போட்டால் பேசாமல் கிடக்கும், வெங்காயம் போகிற கிடக்குமா குதிக்குமா? வேடிக்கும். வெங்காயத்தை போட்டால் வெங்காயத்தை நீ உரிச்சு பார்த்த கடைசி என்ன பாப்பா? ஒன்று இருக்கு. இந்த கடுகு உரிச்சு பார்த்து எதுவரை உரிக்கலாம்? கடுகு உரிச்சு பார்த்துருக்கலாம், உரிக்கலாம். தண்ணியில் வச்சுட்டு அப்படியே லேசாக தொலி மருவோம், கடைசி மணிச்சத்து உருண்டே. இதில் முடிவு ஆர்வம் தெரியுமான்னு கேட்டேன். கடுகுல முடிய கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்க, உள்ள கையில் வைங்க, எங்கே ஆரம்பிக்க எங்கே முடியும்னு பாருங்க. இதே போல் வசனத்தை நீ ஆராய்ந்து பார்த்தா முடிவு அர்த்தமே இருக்கு. முடிக்க போக வந்துட்டே தான் இருக்கும். அப்படியா? நான் எழுதுகிறேன். உப்பளம் வியாபாரம் பண்ணுற ஆள், அதான் நம்ம உப்பும் கொடுத்தார். ஐயா இனிமேல் இந்த உப்பு இன்னும் ஒரு 5-6 மாதம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் அவர் இந்த கன்வென்ஷன் வாரம் இருக்கார், வந்துட்டா உப்பு கொண்டு வருவார், வரலைன்னா உப்பு கிடைக்காது. நல்ல கலர் உப்பு, சிவப்பாக இருக்காது, வெள்ளை இருக்காது. இந்த உப்படம் பார்க்குறவருக்கு இதெல்லாம் குறிக்காத ஒரு நோக்கம் வச்சு குறிக்காரா இல்லையா? அவரும் ஒரு விசுவாசம், இது தெரியல. உப்புல மணிச்சத்து உண்டு. இந்த மணிச்சத்தை அங்கே இந்த மணியங்க கோவிவாக பிறக்கிறான். யாரு? வாழ்க்கை இழந்தவள் ரூத்து பொறுக்கிறான். மாமியார் கூட இருந்தவள், மாமியார் என் கூட இருக்காது, நீ போ, உன்னை வாழ்க்கையினால முடியாது, நீ போன போ, அவ பெற்றே போ, நீ போன போன்னு சொல்லிட்டான். இவ கூட இருந்துட்டு இவ பொறுக்கிறான். இப்போ கிடைக்கு வீட்டில் போய் நெல் அவிச்சு குத்தி சாப்பாடு கொடுக்கா. யாருக்கு? உன்னை வாழ்க்கையினால முடியாது சொன்னவளுக்கு சாப்பாடு கொடுக்கா. இப்போ இந்த மாமியாருக்கு எந்த வருமா கொடுப்பா? இவங்க வாழ்வாங்களா? அவ வாழ்ந்தா கொடுத்தா, இவங்க வாழ்வாங்களா? இப்போ கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவ வாழ்வாளா? ஓஹோ, மற்றவங்க யாரும் கேட்கக்கூடாது. என்னமா சொல்லுதான் அவன் ரூதா அப்படியே சொல்றான், கொடுத்தா. என் பேர் நெகம்பியன்னு சொல்லுவானே என்று சொன்னான். இவளை கத்த ஆசிரித்தான இல்லையா? இவளுக்காக அப்போ இதே போல கர்த்தர் வார்த்தை கேட்கணும். நம்முடைய ஜபத்தினால் ஒரு குடும்பத்தை கத்த ஆசிக்கிறார். நித்திய ஜீவனுக்கு குடும்பத்தை கத்தர் ஆசிக்கிறார். இந்த யோசுவாவுடைய ஜபத்தினால் சூரியனை நிப்பாட்ட முடிஞ்சது. அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்களுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறாரு. இவரை விட்டுட்டு கர்த்தரோட ஐக்கியத்தை விட்டுட்டு வேற எங்கே போகலாம்? நம்முடைய ஜபத்தை கேட்டு சூரியனே நிப்பாட்டம் எல்லாம் இருக்கிறார். இந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம வேலையை பார்க்க போகலாமா? யோசேப்பு 1 அதிகாரம் 9 வாசிக்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர்
உன்னோடே இருக்கிறார் என்றார். இவனோடு கர்த்தர் பேசினார். பேச மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் இவனோடு இருக்கு. யோசுவாவோட கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. அப்ப கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணுமானால் நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு வளர்ந்துட்டு இருக்கணும். நம்ம தனியாக இருக்க விட முடியாது. நம்மோட எது இருக்கணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டுமானால், கர்த்தரோடு ஆசீர்வாதத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும். இது வேண்டான்னு போனால் கர்த்தரோடு இருக்க மாட்டார். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன், இந்த மரியாளுக்கு இந்த விசுவாசம் இருந்தத, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்திருந்தா லாசர் மரிக்க மாட்டான். இயேசு இல்லாதனால தான் லாசர் மரித்தான். இப்போ இவருக்கு ஜெயம் பண்ண கர்த்தர் பிரசன்னம் இறங்கிட்டே இல்லையா? லாசர்வே வெளியே வா தான் கர்த்தர் சொன்னார். இவருடைய வார்த்தை லாசர் கூட போயிட்டு, யாருக்கு கூட போயிட்டு? மரித்து போன லாசர் கூட காது கூட ஏறிட்டு. நாம் ஆவியில் மரித்து இருக்கிறோம், மாம்சம் மறிக்கல, நம்முடைய ஆவிக்குள்ள பேசணும். நம்முடைய இறுதியில் கர்த்தர் வார்த்தை வரலாம், நம்ம எழுப்போம். ஹல்லேலூயா. அவன் சரீரம் மரித்து போனவனுக்குள் கர்த்தர் வார்த்தை ஏறிட்டு அவன் எழுந்தான், வெளியே வந்தான். கர்த்தரோட பந்தி இருந்தான். யாரோட? கர்த்தரோடு பந்தி இருக்குமானால் ஊர்க்காரர் எல்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு கர்த்தரோடு இருக்க முடியாதுயா, எங்களுக்கு வேலை இருக்கு போயிட்டாங்க. அதான் அர்த்தம். கர்த்தர் ஆலயத்தை விட்டு, வாழ்வு பிராயத்தை கர்த்தரை விட்டு ஆலயத்தை விட்டு நீங்காது இருந்த மற்றவர்கள் போயிட்டாங்க. அப்ப நீங்காமல் இருக்குமானால் என்ன அனுபவம் கிடைக்கு? கர்த்தருடைய பிரசன்னம் அவரோடு இருக்கு. முன்னை தனியை விட்டு விடுவதில்லை, உன்னை விட்டு விடுவதில்லை, முன்னை கிடையாது. அவனை விட்டு கர்த்தர் போக மாட்டான். அவர் எங்கே இருக்கிறார் அங்கே நாம் இருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் இருக்க இடத்துல கர்த்தர் இருப்பார். நம்மை எல்லாமே ஒன்றும் செய்ய மாட்டார். கர்த்தர் எங்கே போனாலும் நம்ம கூட்டிட்டு தான் போவோம். பேரு யாக்கோபு யோவானை கூட்டிகிட்டு கொண்டு போன போல எங்கே போனால் கர்த்தரை கூட்டிட்டு அந்த பேரத்தை படிக்கணும். அதில் கர்த்தர் கூட நமக்கு இருக்குது. இந்த பேருக்கு இந்த அனுபவம் உண்டாயிற்று. இயேசு லாசர் எழுப்பினார், மரித்தபோன எவருடைய பிள்ளை எழுப்பினார், பேதுரு தபித்தாள் எழுப்பினார். இயேசுவோடு கூட இருந்ததுக்கு படிக்கல, இயேசுவோடு இருந்தார். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்திச்சா படுத்தியா? அப்ப நாம் இயேசுவோடு கூட இருக்குமானால் நம்மளோட வார்த்தைக்கு வல்லமை உண்டா? யார் கூட இருக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும். கர்த்தரை விட்டு நீங்காது இருக்க வேண்டுமானால் இயேசுவோடு கூட நாம் இருக்கோம். நம்ம மனசு கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கணும். இது அங்கே விசுவாச அனுபவம் வேணும். ஒரு விசுவாசி ஆனால் என்ன அனுபவம் இருக்கணும்? கர்த்தரோடு ஐக்கியம் வேணும். யாரோட ஐக்கியம் வேணும்? கர்த்தரோடு ஐக்கியம். கர்த்தர் பிரசன்னம் எப்போது அவன் கூட இருக்கணும். அவன் ஜெபமோட வேளையில் அலங்க இடிஞ்சு விடணும். இது இடிஞ்சு விடணும். இடிஞ்சு போட விழுங்க அலங்கத்தில் ஒரு வேசி இருக்கான். குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? சபிக்கப்பட்ட குடும்பம். 10 தலைமுறை ஆனாலும் வரக்கூடாது. இவளை கர்த்தர் கிருபையினால் அழைத்தாரா அழைக்கலையா? இவளுக்கு விடுதலை கிடைச்சா கிடைக்கலையா? இன்றைக்கு இயேசு நாட்டில் இருக்கா. அப்போ இதேபடி எல்லா சாபத்தையும் நீக்கிறவா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவா, நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் மன்னிப்பு கொடுக்க அழைக்கிறார். நம்முடைய ஜீவித கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்ய அழைக்கிறார். இதுக்கு எல்லாருக்கும் சொல்லிப்போம்.
இது யோசு புத்தகம் கர்த்தரோடு ஐக்கியத்திருக்கிறான். 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். தேவனுடைய சித்தப்பிரகாரம் பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்வார்கள். தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகருக்கு ஒப்பு கொடுப்பார்கள். தங்கள் ஆத்மாக்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பார்கள். தங்கள் ஆத்மாக்களை மனசை ஆத்மாக்கள் மனசை கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தரோடு இருக்கிறவர்கள், கர்த்தர் பிரசனை போல் இருக்கிறவர்கள் தங்களுடைய மனசை யாருக்கு ஒப்பு கொடுப்பாங்க? நான் சொந்த தொழில் பார்க்க போறேன், மீன் பிடிக்க போகிறேன் என்று இயேசு செத்து போறார் என்று கேள்விப்பட்டவன் தான் மீன் பிடிக்க போனான். யார் சொந்த தொழில் பார்க்க போனா? பேர் போனா போலியா? இதனால் போனா பாட சொல்லுங்க. பேர் எதனால் மீன் பிடிக்க போனா? என்ன போனா? சும்மா போனோம். அப்படிதானே? ஏசு செத்து போறார், நான் மீன் பிடிக்க போறேன். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசம் நமக்கு இருக்குமானால், அவர் பிரசன்னமோடு இருக்குமானால், இவன் சொந்த தொழில் பார்க்க போனா எவனை வருவானா? தொழிலை பார்க்க போனா? இல்லை, யோசிச்சு சொல்லுங்க. இயேசு செத்து போறார் என்று தெரிஞ்சவன் அறிந்த பேதுரு மீன் பிடிக்க போயிட்டான். இவங்க கூட 7 பேர் போயிட்டான். அவங்களை தேடி போறார் இயேசு. கர்த்தரை பிள்ளைகளே புதுக்கிற ஏதாயிலும் உண்டா? ஒன்றும் இல்லையா? அதுக்கு தெரியும் கேட்கறதுக்கா அப்படி போல. உனக்கு மீன்பிடி தெரியும், நீ வயசான ஆள் தான், எல்லாம் தெரியும். மற்ற ஒன்று கேட்க கூட சேர்ந்து ஒன்று கேட்குற. பிள்ளைகளே புதுக்கிற ஏதாயிலும் உண்டா? இல்லையா? நாங்கள் எங்கள் வேலை பார்க்கவே நாங்களே பட்டி கிடையாது, ராமனும் போடுவோம், ஒன்றும் கிடையாது. சரி, இது கரையில் தான் கேட்காரு. இப்பொழுது உங்கள் வலைகளை உங்கள் வலையை படகு வலை பார்க்குமா? இவர் கரை நிற்கிறாரு, அவங்க தண்ணிக்குள்ள மீன் இருக்கிற இடத்துல இருக்காங்க. இவங்க கண்டுதில்லை, இவங்களுக்கு கண்டுதில்லை. அவர் தூரத்தில் இருந்தாலும் கண்டுது. காரணம் அவர் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். உங்களோட வலையை அப்போ நம்ம வார்த்தையை எந்த பக்கம் விடணும்? கர்த்தர் சொன்ன இடத்துல தான் வார்த்தை அனுப்பணும். எல்லா இடத்தையும் அனுப்ப முடியும். கர்த்தர் காமிக்கிற இடத்துல தான் வார்த்தை போடும். அதான் நேரத்தை சுற்றிடுவாங்கன்னு சொன்னேன். இது என்ன அனுபவம் தெரிஞ்சுன்னு கேட்டேன். சும்மா சுற்றிட்டு வந்துடா, என்னன்னு தெரிஞ்சுதா? ஐயா சுற்றிட்டு வந்தான், அங்கே ஆட்கள்லாம் ராட்சத போல இருக்காங்க. என்ன சொல்லணும்? ஒரு ஆள் சொன்னார், ஐயா கையில் ஒரு வல்லமை இருக்குது. அப்போ இவருக்கு மட்டும் எப்படி இருக்குது? ஒரு மாதிரி பிடிக்குது. அது பிடிக்கும். அவன் கண்டிப்பாக கத்திரம்போடு இருக்கிறார் அர்த்தம். இந்த அனுபவம் தெரிவிக்காக தான் நான் அனுப்புனது. போகும்போது இப்படி கை வச்சுட்டு போகணும், தேவன்கிட்டே போகணும். போகணும். ஏசு மரித்த நோக்கம் என்ன? அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றோம். அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கணும். நீங்கள் போய் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை உலகத்தை முடிவுபடுத்தி சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் பிரசனம் உலகம் முடிவுபடுத்தி சகல நாட்களில் நம்மளோடு இருக்குது. அந்த பிரச்சனை இருந்தால் நம்ம காமிச்சு தருவாரு, தரமாட்டாரா? அது அறிவு தெரியுமா தெரியாதா? அப்போ நம்ம வேலையை பார்க்க போனால் உறங்க போனோம், சிலருக்கு சோறு வாங்க போனோம், சிலருக்கு சாப்பிட்டு படுக்கணும், சிலருக்கு எவ்வளோ நேரம் நான் இருந்து ஜெபம் தான் போவேங்க. அப்படி ஆட்கள் இருக்கு, இப்படி ஆட்கள் இருக்கு. அப்போ சிருஷ்டிக்கிறதுக்கு சிருஷ்டியோடு காத்துக்கிறாங்க. இவங்க இயேசுவை பார்க்க போனார்கள். இவங்க போல
இயேசு தாயும் மதுரை தரியாலும் இயேசுவை பார்க்க போனாங்க. சோர்ந்தவருக்கு பார்க்க முடியும். அவங்க பார்க்கப்படாது. இவர்கள் சோர்ந்தவருக்கு வாங்கவில்லை, கத்த அதை அங்கீகரிக்கும் இல்லை. இவர் கத்த சரித்தை தங்களுக்கு வைத்து ஒப்புடுத்து கத்த ஆயத்தப்படுத்தினாரா? இவர் கத்த சரித்தை ஒப்புடுத்தார்களா? இவர்கள் கத்த அங்கீகரித்தாரா? என் கடைசி ஒரு வருஷம் சொல்கிறேன். யோசுவா புத்தகம் 1:9 திரும்ப வாசிக்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடே கர்த்தரோடு இருக்கிறார். இனி போன அவசரம். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்லச் சொன்னான். இன்னும் 3 நாளைக்கே கடந்து போவீர்கள். இந்த யோசுவாக்கு இந்த 3 நாள்ல இந்த யோர்தானை கடப்பது நல்ல நிச்சயம் தெரிஞ்சுட்டா தெரியலையா? இவனுடைய கால் பட்ட உடனே தண்ணி நிற்கும். இவனுக்காக போஜன பதார்த்தம் ஆயத்தப்படுத்தும். ஜெயம் பெற்றவனுக்கு, யோர்தான 2 பிரித்தவனுக்கு, எரியோ மதுரை உடைச்சவனுக்காகும் ஆழமான காரியங்களை கத்த போஜன பதார்த்தங்களை வைப்பார். யாருக்கு ஆழமான போஜன பதார்த்தம் இருக்காம்? யோர்தானை கடந்தவர்கள், எரியோ முதலை விடத்தை எடுத்து தள்ளவர்கள். நீ இடிக்க வேண்டாம், ஜெர்னா போகிறோம், எரியும்போது விடணும். அவனுக்காகவும் போஜன பதார்த்தம் கனமான ஆகாரம் கொடுப்பார். என்ன ஆகாரம் கிடைக்கும்? கனமான ஆகாரம் கிடைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் செய்து தருவார். எப்போ? யோர்தானை கடக்கணும், இடிக்க வேண்டியதை இடிக்கணும், ஜபத்தினால் இடிந்து போகும், வழி திறக்கப்படும். இனி சுதந்திரம் பெருமானால் ஆகாரம் எப்படி கிடைக்கும்? கனமான ஆகாரம் கிடைக்கும். இவ்வளவு தூரம் கத்தமைக்கு செய்வாரா செய்யப்பட்டாரா? இதே பிரகாரம் கத்தரோடு நாம் பிரயாணம் பண்ணணும், கத்தரோடு இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? கத்தரோடு. யோசுவா பால்ய பிராயத்தில் கத்தரோடு இசைந்திருந்த போல இந்த பிராயத்தை இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு கத்தரோடு இசைந்து இருக்கணும். நேரம் கிடைச்சாதான் வருவேன், மாதம் 1 இருப்பு தான் வருவேன் உங்களை பிரதர்சிக்கு இல்லை. எப்போது கத்தர் ஆலயத்தை விட்டு நீங்காது இருக்கணும், கத்தரோடு ஐக்கியத்தை விட்டு நீங்காமல் இருக்கும். ஆனால் இவனுக்கு இந்த அனுபவம் இருக்க சோதரி ஜெயிப்போம். கத்தாவே நீ எங்களோடு இருக்க வேண்மை, உங்களோட பிரசன் எங்களோடு இருக்க வேண்மை. மரியாதை போல நீர் எங்களோடு இருந்தீர்கள், ஆனால் இந்த மரணம் வராது. இயேசு வந்துட்டார், இப்போ எங்களை எழுப்ப வேண்டுமே. என் சகோதரி இழந்து போன எழுப்ப வேண்டுமே. அவள் கேட்டு முழங்கா படிட்டு தரை மட்டும் குனிந்து முகப்புற விழுந்து ஜபம் பண்ணாள். இவருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் மன உருகிட்டார். இவருடைய கண்ணீர் இயேசு மனதை உருகிட்டு வார்த்தை அனுப்பினார். மருத்துவர்களுக்காக வார்த்தை அனுப்பினார். பூமிக்கு மேல உள்ளவர்கள் பாதாளத்தில் இருக்கவர்களோடு கர்த்தர் வார்த்தை அனுப்பினார். லாசருவே, இந்த வார்த்தை அவனுக்குள்ள ஏறிட்டு வெளியே வா. அவன் வெளியே வந்தான். இந்த வார்த்தை கர்த்தரோட வார்த்தை அனுப்பும். ஆனால் கர்த்தர் வார்த்தை நமக்கு இருக்கும். ஆனால் எந்த கட்டை யார் கட்டினாலும் சரி, எந்த பாவம் கட்டினாலும் சரி, எந்த மந்திரம் கட்டினாலும் சரி, கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். எல்லாருக்கும் சோதரிப்போம். எந்த கட்டாலும் சரி, மந்திரவாதி கட்டினாலும் சரி, பிலிசூரிய கட்டினாலும் சரி, பாவம் கட்டினாலும் சரி, திமிர்வாதம் கட்டினாலும் சரி, கர்த்தர் எழுப்ப வைக்கலாம். நம்முடைய ஜெபம் கர்த்தர் எழுப்ப வைக்கலாம்.
கர்த்தாவே, யோசுவா எழுப்பும் தேவன் நம்மை எழுப்ப அழைக்கிறார். ஒரு யோசுவா எழுப்புமானால் அவரோடு சேர்ந்து அத்தனை பேரையும் 40 லட்சம் பேரை எழுப்ப அழைக்கிறார். அதுக்கு எல்லாம் சொல்லிவோம். கர்த்தாவே, என்னை எழுப்பும் கர்த்தாவே, என்னோட எத்தனை பேர் ரட்சிக்கப்பட வேண்டுமோ அத்தனை பேர் என்னோட எழும்பார் கர்த்தாவே. சொல்லிவோம். கர்த்தாவே, நீருடைய ஜபத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீரே இவளை ஆசீர்வித்து, நீரே இவளை பலப்படுத்தி, இவர் எழுந்திருக்க முடிக்காக, இவர் மூலம் வந்திருக்கிறவர்கள் எழுந்திருக்க முடியாத, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடிக்காக, எல்லா தடையை உடைக்க முடிக்காக நீருக்கு விதமா ஜெபிக்கிறோம். நீரே நடத்துமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன். அவர் சகல பாரம் பரவாதே. ஆம்.